जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। சாந்தி யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியனுடைய இன்று 69வது நாள் 28/9/2025. ஓம் சாந்தி. ஒரு நாள் எப்படி சூரியன் தன்னலமற்ற நோக்கத்துடன் வயல்களில் தன்னுடைய கதிர்களை பரப்பி அதை செழிப்படைய செய்கிறதோ, அதே போல என்னுடைய இரத்தமானது யாரென்றே தெரியாத ஒரு ஆத்மாவின் நரம்புகளில் ஓடுவதை கண்டேன். ஓடுவாய் இரத்தமே ஓடுவாய், எதுவரை துக்கம் நீங்கிவில்லையோ அதுவரை ஓடிக்கொண்டே இரு. இந்த என்னுடைய பணிவான இரத்தத்தில் 9
9 ஒழுக்கங்கள் ஒரு காலத்தில் விதைக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறந்த நாளில் அன்பின் வரதானங்களால் இது பிரகாசிக்கும். ஓடு என் இரத்தமே ஓடு, எதுவரை அனைத்து துக்கமும் நீங்கவில்லையோ அதுவரை ஓடு. இத்தனை சிறிய கருணையின் காரியம் இருதயத்தை சாந்தியின் பெருமையினால் நிறைத்து விடுகிறது. ஒரு இனிமையான கானம் கிடைத்து விட்டது போல் தோன்றுகிறது. அன்பின் இசையில் பயணம் செய்பவர் என்று கூறப்படும். ஒரு நாள் நான் என்னுடைய இரத்தத்தை சந்திப்பேன். ஏதோ ஒரு அறியாதவரை போல் அந்த ரூபத்தில் நான் சந்திப்பேன். எனக்கு பயமாக இருக்கிறது. எந்த சங்கீதம் எப்பொழுது எனக்குள் விழித்தலும் என்று தெரியாத பயம். ஆகையால் ஓடு இரத்தமே ஓடு, எதுவரை அனைத்து துக்கமும் நீங்கவில்லையோ அதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இரு. என் இருதயத்தில் இந்த அசைவில்லாத இடையிடாத ஆனந்தம் நிறைந்திருக்கிறது. நான் இந்த கேட்காத இந்த கீதங்களை கேட்டு பறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பறவை தனது கூட்டை விட்டு செல்கிறது. ஏனெனில் அந்த பறவை கேட்காத ஒரு தெய்வீக வார்த்தைகளை, அசரீரி வாக்கை கேட்டது. ஆகையால் ஓடு என் இரத்தமே ஓடு, ஏதுவரை அனைத்து துக்கங்களும் நீங்கவில்லையோ அதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இரு. தனிமையில் என்னுடைய ஆனந்தத்தில் திளைத்திருக்க விடுவாயாக. சந்தோஷத்தில் திருப்தியின் பாவனையில் என்னை சறுக்கிவிழ செய்வாயாக. ஏனெனில் அந்த அறியாத என்னுடைய இறப்பிற்கு பின்னும் அந்த அறியாத மனிதருக்குள் என்னுடைய இரத்தம் உயிருடன் இருக்கும். ஓம் சாந்தி. இது ஒரு சின்ன கவிதை. 5 செப்டம்பர் 1997 எழுதப்பட்ட கவிதை. இது முதல் இரத்த தான முகாமில் எழுதப்பட்ட கவிதை. நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுது ஒரு நிலையை அடைகின்றதோ, எப்படி இரத்த தானம் இருக்கிறதோ அதே போன்று சங்கல்பம் எண்ணத்தினுடைய தானமும் இருக்கிறது. எப்படி இரத்த தானத்தில் நம்மளுடைய இரத்தங்கள் இன்னொருத்தருடைய தமனியில் ஓடுகிறதோ அதே போல நம்மளுடைய இரத்தம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுது சுத்தமாகவும் பவித்திரமாகவும் ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது மற்றவர்களுடைய மனதில் அது ஓடுகிறது மற்றும் அவர்களுக்குள் சக்தியை நிரப்புகிறது. எண்ணத்தில் சங்கல்பத்தில் ஓட்டம் இருக்கிறது, ஊர்ஜா இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஏதாவது ஒரு மனிதர் தன்னுடைய சங்கல்பங்களை, அதாவது எண்ணங்களை மகானாக மாற்றிவிட்டார், அல்லது சிரேஷ்டமாக ஆக்கிவிட்டார், அல்லது சுத்தமாக ஆக்கிவிட்டார் என்றால் என்ன ஆகும்? அந்த சங்கல்பம், அந்த எண்ணமானது நாலாபுரமும் பரவும். அது இரத்த தானம், இது சங்கல்ப தானம், எண்ணங்களின் தானம். ஏதாவது ஒரு முறையில், அதாவது இரத்த தானத்தில் இன்னொருத்தருக்கு லைஃப் கிடைக்குது. அதே போல சங்கல்பத்தினுடைய தானத்தில் ஏதாவது வாடி போயிருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய தன்மையினுடைய விஷயத்தில் உயிர் சக்தி நிறையுது. ஊர்ஜா, பிராண ஊர்ஜா அங்கே நிறையுது, பிராண சக்தி. இந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் 1997 பிளட் டொனேஷன் கொடுத்தனோ அப்போ, ரத்த தானம் பண்ணேன் அப்போ. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் ரத்த தானம் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் இந்த மாதிரியான எனக்கு அனுபவங்கள் ஏற்பட்டதில்லை. சின்ன ஒரு ஃபீல் இருக்கும், அவ்வளோதான். அதாவது இந்த ரத்தம் எங்கேயாவது போகும், யாருக்குள்ளேயாவது நிறையும், அப்போ அவங்க சக்தி உடையவங்களாக ஆகட்டும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள், அந்த ஒரு உணர்வு இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இப்போ தான் ஏற்படுது. அந்த டைமில் தான் 1997 பிளட் டொனேஷன், ரத்த தானங்கிறது ஒரு சின்ன காரியம்தான். அந்த சின்ன காரியத்தில் ஒருவேளை நம்ம உயர்ந்த பாவனைகள் அதில் கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன காரியம் கூட மகானாக ஆகிவிடும்.
ஒருவேளை நம்ம அந்த ரத்தத்தில் தன்னுடைய சங்கல்பங்களை, சுத்தமான சக்திசாலியான எண்ணங்களை நம்ம அதில் போடுறோம் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த சங்கல்பங்கள் அவங்கள யாருக்குள்ள ரத்தம் போதோ அவங்கள மகானாக ஆக்கிடலாம். அந்த ரத்தமும் மகானாக ஆயிடுது. அப்போ இரத்த தானத்தின் கூடவே சங்கல்பமும் தானம் அங்கே நடக்குது. ஓடு ரத்தமே ஓடு, துக்கம் எதுவரை நீங்கவில்லையோ அது வரைக்கும் ஓடு. அதே போல என்னுடைய சங்கல்பமே ஓடு, செல். அப்போ கவிதையினுடைய சாராம்சம் என்ன? இரத்த தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதான் சாரம். நான் இந்த ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணேன் திடீர்னு 97, 1997. திடீர்னு காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலேஜில் பிளட் டொனேஷனுடைய ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தியினுடைய நாளையில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கணக்குப்படி 50க்கும் மேலே டைம் ஆயிடுச்சு. 50 விட அதிகம், ஜாஸ்தி. நடுவில் ஒரு பெரிய கேப் வந்துச்சு. அந்த டைமில் நான் மறந்து போயிட்டேன், அதனால் நடுவில் விடுபட்டுடுச்சு. அப்போ நான் லட்சியம் வச்சுருந்தேன் 108 தடவை ரத்த தானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நடக்கலை, முடியலை. இன்னும் 4 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை தானம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நடந்துட 108 தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன நஷ்டம் இருக்குது சொல்லுங்கள்? ஒரு வேளை அதன் மூலமாக யாருக்காவது நல்லது நடக்குது அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே. சுயநலமற்ற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இங்கே இருந்து தான் சுயநலமற்ற வாழ்க்கை ஆரம்பமாகுது. கர்மத்தில் இன்னொரு ஆரம்பம் என்ன இருந்தது அப்படின்னா எழுதக்கூடிய பழக்கம். அதாவது எழுதக்கூடிய பழக்கம். ஒரு சிந்தனை திடீர்னு ராத்திரி உட்கார்ந்துருக்கும் போது ரூமில் அப்போ யோசித்து பார்த்தேன். அதாவது இந்த கவிதை அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனை வந்ததுனால 1997 இந்த கவிதையை நான் எழுதினேன். 3 மணி நேரம் ஆச்சு இந்த கவிதை எழுதுறதுக்கு, இந்த சிந்தனை எழுதுறதுக்கு, சிந்தனை பண்ணி எழுதுறதுக்கு. ஓடுவாய் ரத்தமே ஓடுவாய், செல் ரத்தமே செல், ஏதுவரை துக்கம் முற்றிலுமாக நீங்கவில்லையோ அது வரைக்கும் ஓடிக்கொண்டே இரு, சென்று கொண்டே இரு அப்படிங்கிற அந்த கவிதை. அப்போ அதனால இன்னைக்கு பாபா இன்னைக்கு புத்தியினுடைய விஷயத்தை பற்றி சொல்றாரு. இந்த புத்தியை நம்ம சக்திசாலி ஆக்குறதுக்கான விதியை, அதாவது அதை உருவாக்குறதுக்கான, சிறந்ததாக உருவாக்குறதுக்கான விதி என்ன? அது 3 விதிகள் அதில் இருக்குது. ஒரு விதி புத்தியை சக்திசாலி ஆக்குறதுக்காக மனனம், சிந்தனை கடலை கடைவது. வாழ்க்கையில் நமக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை என்ன பண்ணணும்? சிந்தனை மற்றும் அந்த சிந்தனையினுடைய ஒரு நல்ல விதி என்ன அப்படின்னா, சிந்தனையினுடைய ஆழத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எழுதணும். சிந்தனையை எழுதி உள்ளே போகணும். அந்த நம்ம ஒரு சீனை நம்ம சிந்தனை பண்ண போகிறோம், இல்லைன்னா ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தெளிவாக எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அது கிடைச்ச அனுபவங்களையும் எழுதணும். அப்போ அது நம்ம மனசுக்குள்ள பசுமரத்தாணி போல போய் பதிஞ்சிடும். ஏதாவது ஒரு உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்குது, நம்ம உடனே எழுதிடுறோம் அப்படின்னா அது உயர்ந்த சக்திசாலி ரூபத்தை அது தாரணை பண்ணுது. அந்த எழுதின விஷயத்துக்குள்ள அது நிறையுது. நான் என்ன எழுதியிருக்கணும், இப்போ ஒரு கவிதை படித்தோம் இல்லையா, அது முற்றிலுமாக எடிட்டே பண்ணல. அப்போ என்ன எழுதணும்னு அதை அப்படியே படித்தேன். ஏன்னா அந்த நேரத்தினுடைய சக்தியினுடைய பிரபாவம் இப்போ படித்தாலும் அவ்வளோ சக்தி நிறைந்ததாக அந்த கவிதை இருக்குது. இந்த சிந்தனை நமக்குள்ள என்ன வந்ததோ அதை அப்படியே எழுதிட்டோம். அதாவது என்னெல்லாம் என்ன எழுதணும் அதே தான் நான் ஒவ்வொரு தடையும் படிக்கிறேன். அதில் ஒரு பொழுதும் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஒரு பொழுதும் அதில் ஆடும் பண்ணல, மைனஸும் பண்ணல எதுவுமே. இதில் எழுதப்பட்ட விஷயங்களில் இந்த விஷயத்தில் என்ன வேணாலும் நிறைய தவறுகள் இருக்கலாம், லாஜிக்கலாக தவறு இருக்கலாம், சயின்டிஃபிக்காக தவறு இருக்கலாம். ஆனால் நான் எந்த சேஞ்சும் பண்ணல. அந்த டைமில் மனசுக்குள்ளே தோணுனதே எழுதினேன், அவ்வளோதான். ஆனால் அது அந்த நேரத்தில் எழுதப்பட்டது. ஏன்னா அந்த நேரத்தில் எழுதப்பட்டதுனால அதற்குள் அந்த வார்த்தைகளுக்குள் பாவனைகள் நிறைந்திருக்கின்றன. அப்போ மனன சக்தி. பாபா சொல்கிறாங்க, யாருடைய புத்தி ரொம்ப பலவீனமாக இருக்குதோ அவங்க மேலே தான் மாயா முதல் அட்டாக்கை செலுத்துது. ஃபஸ்ட்டு எப்படி சிங்கம் வேட்டையாடுது அப்படின்னா ரொம்ப வீக்கான ஆளுங்களை தான் வேட்டையாடும். கடைசியாக எந்த ஒரு மாடு இல்லை ஆடு இல்லை எருமை வீக்காக இருக்குது அதை ஒன்றை மட்டும் குறி வச்சு அதுக்கு மேலே அட்டாக் பண்ணும், வேற எல்லாத்தையும் விட்டுரும். அப்போ மாயாவனுடைய அதே போல் மாயாவனுடைய ஒரு பலியாடாக இந்த புத்தி ஆயிடுது. ஒருவேளை நமக்குள்ள
ஒரு பலவீனம் இருக்குது, ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தை சிந்தனை பண்ணுங்க. அதுலேருந்து விடுபடுவதற்கான சொல்யூஷன் என்ன, அதை சிந்தனை பண்ணுங்க. அதை மந்தனம் பண்ணுங்க, அதை கடைங்க, ஞான கடலை கடைங்க. வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க போகிறேன், அதை எழுதுங்க. அதே போல் சிந்தனை கடலை கடைங்க, மனனம் பண்ணுங்க. மந்தனம் பண்ணுங்க. புத்தியை சக்திசாலி ஆக்குவதற்கான விதி என்ன? சிந்தனை, மனனம், மந்தனம். ஏன்னா பலவீனமான புத்தியில தான் மாயா அட்டாக் பண்ணுது. நேர்மையா உண்மையா ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நேர்மையான உண்மையான ஒரு முயற்சி. மீண்டும் என்னை நானே சக்திசாலியாக மாற்ற வேண்டும். அது எந்த இடம், அந்த இடத்துல நான் பலவீனமாக ஆயிடுறேன். அது எந்த இடத்துல நான் பலவீனமாகிறேன்? போஜனா, அல்லது பிரம்மச்சரியமா, இல்லை அமிர்த வேலையா, இல்லைனா சம்பந்தமா, இல்லைனா கர்மமா, இல்லைனா பைசாவா? இப்போ என்ன நேரம் அப்படின்னா, தன் மீது டபுள் ஸ்பீடில் ஒர்க் பண்ண வேண்டிய டைம். என்ன பண்ணணும்? டபுள் ஸ்பீடு. டபுள் ஸ்பீடுனா என்ன? டபுள் ஸ்பீடு அப்படின்னா இது வரைக்கும் நான் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தனோ அதை டபுள் ஆக்கணும். டபுள் ஸ்பீடில் ஒர்க் பண்ணணும். எதில் ஒர்க் பண்ணணும்? தன்னுடைய பலவீனத்தின் மீது. நம்மளுடைய பலவீனங்களை நம்மளை விட அதிகமாக யாருக்குமே தெரியாது. மற்றவங்களுடைய பலவீனத்தை எடுத்து அவங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய வேலையில் நம்மளுடைய நேரத்தை இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிலைமையே அவல நிலையாக இருக்குது. மற்றவங்களுடைய அவலத்தை நீங்கள் எதுக்கு சொல்ல போகிறீங்க? நம்மளுடைய வாழ்க்கை எதில் போயிட்டுருக்கு? மற்றவங்களுடைய வாழ்க்கையை தேடுறதுல, அவங்கள ரிசர்ச் பண்ணுறதுல, அவங்க மேலே பிஹெச்டி பண்ணுறதுல, இதிலேயே போயிட்டுருக்குது. நமக்கு மற்றவங்கள்ட்ட என்ன கொடுக்கல் வாங்கல் என்ன இருக்குங்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ குழப்பம், என்னுடைய பலவீனத்தை தீக்கிறதுக்கே எனக்கு மண்டையை உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இது போக அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இவ்வளோ பிரச்சனை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ நம்மளுடைய புத்தியை சக்திசாலியாக மாற்றுவதற்கான முதன்மையான விதி என்ன? சிந்தனை, மனனம். மனன சக்தியின் மூலமாக புத்தி சக்திசாலியாக மாறுகிறது. ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துல நம்ம வீக்காக ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் மாயா ஆக்கிரமணம் பண்ணுது, அட்டாக் பண்ணுது. நம்ம மாயாவினுடைய ஒரு பலியாடாயிடுறோம். மனசை கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, யோசிச்சிங்க. இதுதான் அந்த பாயிண்ட். அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? பாபா சொல்றாங்கல்ல, 20 விரலையும் 20 நகத்தையும் நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த அளவு முயற்சி பண்ணணும், முழு முயற்சி செய்யணும். அதுல இருந்து அந்த பலவீனத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான முயற்சி பண்ணணும். இன்னைக்கு பாபா ஆன்மீக ட்ரில் பண்றதுக்கான விஷயத்தை பத்தி சொன்னாரு. ஆன்மீக ருகானி ட்ரில் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் ட்ரில் பண்ணுங்க. இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலி இதுதான். மூணு விஷயம் பாபா சொல்றாரு. ஆன்மீக ட்ரில், திவ்ய புத்தி, அப்புறம் மனனம், மனன சக்தி. திவ்ய புத்தி, மனன சக்தி, ருஹானி ட்ரில், ருஹானி எக்ஸசைஸ், ஆன்மீக எக்ஸசைஸ். இந்த மூணின் மூலமா என்ன ஆகும்? மனசு சக்திசாலி ஆயிரும். ஆன்மீக ட்ரில், சில நேரம் மனசை பரந்தாமத்துக்கு கூட்டு போங்க, சில நேரம் சூட்சுமத்துக்கு கூட்டு போங்க, சில நேரம் அவ்யக்த ஸ்திதி, சில நேரம் அசரீரி மேலே, சில நேரம் சூட்சுமதனத்தில் அவ்யக்த ரூபத்தில், சில நேரம் பூமியில் கர்மயோகியாக மேலே அசரீரி ஸ்திதி, அப்புறம் நடுவில் பரிஸ்தா ஸ்திதி, அப்புறம் கீழே கர்மயோகி ஸ்திதி. அடிக்கடி ட்ரில் பண்ணிகிட்டே இருங்க பாபா சொல்கிறாங்க. இன்னைக்கு அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, மறுபடியும் அதே மாதிரி போயிட்டே இருங்க, ட்ரில் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வேணாலும் செய்யலாம். பகலில் செய்யுங்க, ராத்திரி செய்யுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க, எந்திரிச்ச உடனே செய்யுங்க, அடிக்கடி செஞ்சுட்டே இருங்க. ஆனால் பார்க்கிங் எங்கே பண்ணணும்? நீங்கள் இந்த ஸ்தூல உலகத்தில் தான் பார்க்கிங். பரந்தாமத்தில் பார்க்கிங் கிடையாது. அங்கே பார்க் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே லேண்டிங் இல்லை. அசரீரி பரந்தாமம், சூட்சுமவதனத்தில் அவ்யக்த ஸ்திதி, ஸ்தூல வதனத்தில் கர்மயோகி ஸ்திதி. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மனசை திருப்புங்க, மனசுக்கு டைரக்ஷன் கொடுங்க. அப்போ என்னாகும்? இதுதான் ட்ரில். இந்த ட்ரில் மூலமாக என்னாகும்? ஆத்மா சக்திசாலியாக ஆயிடும்.
3 விதமான ஜிம். ஃபர்ஸ்ட் ஜிம் வந்து உடலுக்கான ஜிம் போகிறாங்க இல்லையா, மதுபனில் கூட ஜிம் இருக்குது. 2வது வந்து பிரெயின்கான ஜிம், போன பட்டியில் கடந்த பட்டியில் நம்ம பார்த்தோம். 3வது சோல் ஜிம், அதுதான் நம்ம இப்போ இந்த ட்ரில் பாபா சொல்கிறார் இல்லையா. இதுக்கு தான் பாபா சொல்கிறாரு ஆன்மீக ட்ரில் அப்படின்னு, எக்ஸசைஸ். இப்போ இங்கே இருக்கிறோம், இப்போ உடனே ஒரே செகண்டில் பரந்தாமத்துக்கு போயிடுறோம். அந்த அளவு ஸ்பீடான சோல் ஜிம் இது, ஆத்மாவுக்கான ஜிம். சோல் ஜிம், பிரெயின் ஜிம், பாடி ஜிம். எதை பண்ணலாம் அந்த 3லையும்? 3மே பண்ணணும். ஃபிசிக்கல் உடம்புக்கான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும், சோல் ஸ்ட்ரென்த்தும் வேணும். பாகுபலம், புத்தி பலம், ஆத்ம பலம், 3 விதமான பலம். பாடியை சக்திசாலி ஆக்கிறதுக்காக ஃபிசிக்கல் ட்ரில் பண்ணுறோம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதே போல் ஆத்மா மனசை சக்திசாலி ஆக்கிறதுக்காக டெய்லி அதுக்கு வேலை கொடுங்க. டெய்லி நம்ம அவ்யக்த முரளியினுடைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம், அதை கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது, புத்தி வந்து அங்கே ஒர்க் பண்ணுது, புத்தி ஓட ஆரம்பிக்குது. இது என்ன, இதுக்கான ஆன்சர் என்ன? இல்லை டெய்லி முரளியினுடைய கொஸ்டின்ஸ் வருது, அந்த கொஸ்டின்ஸை நம்ம மனசுக்குள்ள வந்து மனசு புத்திக்கு வேலை கொடுத்து அந்த கேள்வியினுடைய பதிலை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது கூட மனசுக்கான ஒரு எக்ஸசைஸாக ஆயிடுது. அதனால் இந்த மாதிரி கூட ஆத்மா மனசு சக்திசாலியாக மாறும். மேலோட்டமாக பார்க்கும்போது இது சாதாரண கர்மமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதில் வந்து அதிகமாக புத்தி நம்ம யூஸ் பண்ணுறோம். புத்தி அங்கே யூஸ் ஆகுது மேக்சிமம். இதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம். ஏன்னா 4க்கு ஆன்சர் கொடுக்குறாங்க, கொஸ்டின் ஆன்சருக்கு. சிலருடைய புத்தி வந்து அந்த மாதிரி டல் ஆயிடுது, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதே இல்லை, வேலை செய்யவே மாட்டேங்குது, ஸ்டாப் ஆயிடுது. அந்த அளவு புத்தியில் வந்து துரு பிடிச்சி அழுக்கு ஏறி இருக்குது. அதனுடைய காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கையுடைய நிர்ணயத்தை அவங்களாலே எடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க. அதனால புத்தியினுடைய அந்த வாளை கூர்மையானதாக ஆக்க வேண்டும். அதுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? ட்ரில், சிந்தனை. அது ஆன்மீக ட்ரில் பல விதத்தில் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதில் வந்து ஒரு வலுக்கட்டாயமும் கிடையாது. ரொம்ப வேறு வழி இல்லாமல் வலுக்கட்டாயமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சுமையாக இருக்கும். யோகத்தினுடைய சம்பந்தம் டைமை பொறுத்து கிடையாது, ஸ்திதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. யோகா யோகாங்கிறது ஒரு கர்மம் கிடையாது. நம்ம இப்போ யோகாவில் உட்காந்துருக்குறோம், 1 மணி நேரம் நான் யோகாவுக்காக போனாங்க, 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் யோகா பண்ண வைங்க. யோகாங்கிறது ஆத்மாவுடைய பறக்கும் நிலை. அதாவது அது ஒரு சுபாவம். அதாவது நம்மளுடைய ஆத்மாவுடைய சுபாவம் என்ன? பறக்கிறது, லேசான தன்மை. அதுதான் யோகா. நம்மளுடைய ஆத்மாவுடைய அதில் சைத்தன்ய தன்மையினுடைய லேசான தன்மை தான் யோகா. தன்னுடைய இயற்கையான சுபாவத்துக்கு நம்ம போய் சேர்றது தான் யோகா. ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, பெரிய பெரிய கல்லை எல்லாம் அப்படி அசைச்சிருவார், தூக்கிடுவார், வச்சிருவார். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தார். அவருடைய அந்த வீர தீர விளையாட்டை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, வருவாங்க. ஆனால் அவர் அந்த ஜென் மாஸ்டர் எப்படி இருப்பார்னா, ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அவ்வளோ ஒல்லியாக இருந்தார், யாராவது ஊதுனா கூட பறந்துடுவார் ஆனால் அவர் என்ன அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவர் கல்லை கூட அந்த மாதிரி நகர்த்துவார். ஆனால் பெரிய பெரிய பயில்வானார்களோட அந்த மாதிரி கல்லை நகர்த்த முடியாது. அந்த அளவு அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அவ்வளோ அவருடைய பலம் இருந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் இதை எப்படி பண்ணீங்க? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் எந்த ஒரு ட்ரிக்குமே இல்லை. நான் எனக்கு கற்கள் மேலே ரொம்ப அன்பு, கற்களை நான் அன்பு பண்ணுறேன், லவ் பண்ணுறேன். நான் கல் மேலே கை வைக்கிறேன் அப்படின்னா அது வலுக்கட்டாயமாக நான் ஒன்றும் பண்ணுறதில்ல. மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லை வந்து வலுக்கட்டாயமாக போய் தள்ளுறாங்க. ஆனால் நான் வந்து அந்த பத்தர் மேலே, அந்த கல் மேலே கை வைக்கிறேன், கை வச்சு அதை லவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அது கூட பேசுகிறேன். அந்த கற்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இப்போ என்னுடைய மான மரியாதை உங்கள் கையில் தான் இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பேன். கல்லே, உனக்கு மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது, ரொம்ப லவ் இருக்குது.
அந்த கல் மேலே இப்படி சொல்லிட்டுனா அந்த கல் மேலே கை வைக்கும்போது என்னுடைய அந்த முதுகு தண்டு வடத்தில் ஒரு ஒரு சில்லிற்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்புறம் நான் அந்த கல்லுக்கிட்ட சொல்கிறேன், கல்லே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். மனுஷருக்கு மற்றவங்களுக்கு என்ன தெரியுது, நான் கல்லை தள்ளுறேன் அதை நகர்த்துறேன் அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியுது. ஆனால் கல் தானாகவே நகர்ந்துருது. அதுதான் உண்மை. நான் எதுவுமே செய்கிறதில்ல. என் உடம்பை பார்த்தா தெரியுதா, என்னால் தூக்க முடியுமா, நகர்த்த கூட முடியாது, நீங்கள் ஊதுனாலே நான் பறந்துடுவேன். இந்த மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் இன்னொரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் வந்து கார்பெண்டராக இருந்தார். அவர் என்னெல்லாம் மர சாமான்கள் பண்ணுறாரு, சேரு, மேசை, டேபிள், அது எல்லாமே அதுக்குள்ளேருந்து ஒரு காந்தத்தினுடைய ஒரு கவர்ச்சி அதுக்கு அதில் அந்த பொருட்கள் மூலமாக எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு. அவர் வந்து சைனாவில் வந்து எங்கெல்லாம் கடைகளில் அவருடைய அந்த பொருட்கள், அவரால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குமோ அதை மக்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, போய் நம்ம போய் உட்காரணும், டச் பண்ணணும். அந்த பொருட்கள்கிட்ட ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு காந்த உணர்வுகள் அங்கே உணர முடிஞ்சது. அவர் என்ன பண்ணுறாரா, காட்டுக்கு போவாராம், ஒவ்வொரு மரத்துக்கு முன்னாடி உட்காந்துருவாராம் 3 நாள். அவர் மரத்துக்கிட்ட கேட்பாராம், நீ ஓகேவா, உனக்கு ஓகேவா, நீ டேபிள் ஆகிறதுக்கு ரெடியா, மரமே நீ சேராக விரும்புகிறாயா, நாற்காலியாக விரும்புகிறாயா. நிறைய தடவை அந்த மரம் ஏற்றுக்கிறதே ஏற்றுக்காதான். அது ஏற்றுக்கலன்னா நான் எப்படி அதை சேராக மாற்றுறது, எப்படி டேபிளாக மாற்றுறது. மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க, வாட் நான்சென்ஸ், என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். என்ன மரம் வந்து உன்னுடைய பாஷையை புரியுதா, சைனீ பாஷை அதுக்கு புரியுதா மரத்துக்கு, அப்புறம் அது கூட உரையாடல் வேற பண்ணுறியாமா, என்ன இது நான்சென்ஸ். அவர் சொன்னாராம், என் கூட பேசுதுங்க, நான் சொன்னால் கேட்குதுங்க, உங்கள் கூட எப்படியோ தெரியாது. நிறைய தடவை வந்து அவர் வெறுங்கையால் தான் வருவார், எந்த மரமும் கிடைக்காது அவருக்கு. ஏன்னா அந்த மரம் வந்து ஓகே சொல்லலை, அதனால் மரத்தை வெட்ட முடியலை. அது சேராக மாறுறதுக்கு கேட்டால் ரெடி இல்லைங்குது, டேபிளாக மாறுறதுக்கு ரெடியானு கேட்டால் ரெடி இல்லைங்குது. அப்போ அதை எப்படி வெட்ட முடியும். ஒருத்தர் ரெடி இல்லைனா அவங்கள எது கட்டாயப்படுத்தவங்கிறேன். சீன தேசத்து ராஜா வந்து ஒரு தடவை அவருக்கு வந்து ஆர்டர் பண்ணாராம், நீ வந்து நான் வந்து இப்போ புக்கு படிக்கிறதுக்காக, சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும், நீங்கள் தான் அதை செஞ்சு தரணும். அவர் சொன்னாராம், நிறைய நாள் ஆகுங்க, 1 மாதம் கூட ஆகும், பார்த்துக்குங்க. 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சம்ராட் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னாச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் அந்த மரம் நான் இந்த மரம்லாம் கேட்டணும், அந்த எந்த மரமுமே ஒத்துக்கலைங்க. 3 நாள் ட்ரை பண்ணியாச்சு, அது ஒத்துக்கலை. டெய்லி நான் காலையில் போய் உட்காடுறேன், நிறைய வேறு மரங்கள்கிட்ட போய் உட்காந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த மரங்கள்கிட்ட கேட்குறேன், உனக்கு ஆசை இருக்கா ஷேர் ஆகிறதுக்கு, உனக்கு ஆசை இருக்கா ராஜாவினுடைய படிக்கக்கூடிய புக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு உனக்கு ஆசை இருக்கா, விருப்பம் இருக்கா, ஓகேவா. அதுக்கு வேண்டாங்குது, அது ஒன்றுமே பேசல, அமைதியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது. அப்புறம் 3 நாளைக்கு பிறகு கேட்குறாரு ராஜா சம்ராட், இன்னும் எவ்வளோ நாள் ஆகும். அப்போ அவர் சொல்கிறாரு, அது சொல்ல முடியாதுங்க, என் கையில் இல்லை, அந்த மரத்தோட கையில் இருக்குது. அது எப்போ ஓகே சொல்லுதோ அப்போ தான். அது 1 மாதம் கூட ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம், அது கணக்கே கிடையாது, டைமே கிடையாது, சொல்லவே முடியாது. 3 மாதம் கழித்து அவர்கிட்ட கேட்குறாங்க, சம்ராட் கேட்குறாரு, இப்போ என்னாச்சு. அதாவது எனக்கு தோணுது, ஒரு மரம் திருப்தி ஆகிற போல் ஓகே சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது, பார்க்கலாம். காரியம் நடந்துடும் போல தான் தோணுது, ஒருவேளை எனக்கு அப்படி தோணுது, அந்த மரத்தை வச்சு உங்களுக்கு ஸ்டாண்டு பண்ணிடலான்னு தான் எனக்கும் தோணுது அப்படிங்கிறார். இந்த உணர்வுகள், சேத்னா, சைத்தன்ய தன்மை எந்த தளத்தில் அது ஓடிட்டுருக்கு. மனிதர்கள் வந்து ஒரு கல்லுக்கிட்ட மரத்துக்கிட்ட கூட அவங்க அந்த உணர்வுகள் பரிமாற்றம் ஏற்படுது. அது எங்கே ஓடுது, எப்படி அது பரிமாற்றம் நடக்குது. அப்போ எவ்வளவு அவருக்கு இயற்கையின் கூட அன்பு இருக்கும், அன்பு இருந்திருக்கணும். எந்த ஒரு மிக உயர்ந்த மகான், மிக உயர்ந்த காரியம் செய்யக்கூடியவங்க, அந்த காரியம் எப்பொழுது மகானாக ஆகுது அப்படின்னா, எப்பொழுது அதற்குள் பாவனைகள் நிறைகின்றதோ அப்பொழுது தான். அப்போ யோகாங்கிறது ஒரு ஓட்டம், அது நேச்சுரலான நதி ஓடுற மாதிரி ஒரு ஓட்டம், அவ்வளோதான். அப்போ புத்தியை வந்து சக்திசாலி ஆகிறதுக்கான விதி என்ன? முதல் விதி ட்ரில். சில நேரம் பரந்தாமம், சில நேரம் சூட்சுமோதனம், சில நேரம் இந்த உலகம்,
மனசை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தக்கூடாது. சாட்சியாக பாருங்க, அது கூட பேசுங்க, அதை புரிய வைங்க. அப்போ அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன விருப்பம் இருக்குது, இப்போ அது எந்த நிலைமையில போகிறதுக்கு அது ரெடியாக இருக்குது அப்படின்னு அதுக்கிட்ட புரிய வச்சு அப்புறம் அதை உங்கள் இஷ்டப்படி ஆட வைங்க, உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. அடுத்தது 2வது திவ்ய புத்தி. பாபா என்ன சொன்னார்? திவ்ய புத்தி அப்படின்னா விமானம், மன்மத் மற்றும் பரமத். மன்மத்னா மனசு சொல்லக்கூடிய வழி, பரமத்னா மற்றவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ். இதில் இருந்து மனசை புத்தியை காலியாக வச்சுக்கோங்க, அதில் மாட்டிடக்கூடாது. இந்த 2லையும் புத்தி. பரமத் பரச்சிந்தன், மற்றவங்களை சிந்தனை பண்ணுறது, மற்றவங்களுடைய வழியை கேட்கறது, ஒரு தூசு, ஒரு அழுக்கு, ஒரு கரை பிடிச்சது மாதிரி அதுக்கு சமமானது. அதிலிருந்து அதை விடுபட வச்சுருங்க புத்தியை. திவ்ய புக்தி அப்படிங்கிறது இந்த சங்கமிகத்தினுடைய என்னது, கிஃப்ட்டு இல்லை லிஃப்ட்டு இல்லை சௌகாத்து இல்லைனா மேஜிக்கல், அற்புதம் நிகழ்த்தக்கூடியது. இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுக்கலாம். நம்மளுடைய முழு முயற்சியுமே ஒரே ஒரு பொருளுக்காக நம்ம பண்ணணும், நம்மளுடைய புத்தியை தெய்வீகமாக ஆக்கக்கூடிய காரியத்தில். தெய்வீகமாக புத்தியை மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட தெய்வீகமான சிந்தனைகள், விசாரங்கள் இருக்கணும். கூடவே தெய்வீகமான சங்கம் ரொம்ப முக்கியம். மகான் விசாரம், சிரேஷ்டமான விசாரம், மகான் சிந்தனை, மிக உயர்ந்த சிந்தனை, புதுமையான சிந்தனைகளுக்கு அங்கே தேவை இருக்குது. புதுமையான பயிற்சிக்கு அங்கே அவசியம். சரீரத்தில் ரொம்ப கொஞ்ச நேரம் தான் அதில் இருக்கணும். சரீரத்தில் இது என்ன மகா வாக்கியம்? தன்னுடைய மனதை சரீரத்தில் ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் இருக்க வைக்கணும். டெய்லி மரணத்தின் பயிற்சி செய்ய வேண்டும். செத்து போன மாதிரி பயிற்சி பண்ணும். டெட் பிராக்டிஸ். ஆத்மா போயிடுச்சு சரீரத்தை விட்டு, வெளியே. 3வது என்ன பார்த்தோம்? மனன சக்தி, மனனம். 3 பாயிண்ட் பார்த்தோம். திவ்ய புத்தி, ஆன்மீக ட்ரில், அப்புறம் மனன சக்தி. டெய்லி சில நேரம் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இன்னைய முரளியில் எத்தனை விதமான வர்ணனை பாபா புத்தியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒரு பிரதர் ஒரு தடவை இதை எடுத்தார், எழுதினார் சாகார முரளியிலிருந்து. ரிஃபைன் புத்தி, ப்ராட் இன்டெலெக்ட், விஷால் புத்தி. இதில் கூட பாபா சொல்கிறாரு டபுள் ரிஃபைன்ட் புத்தி. டபுள் ரிஃபைன்ட் அப்படின்னா மன்மத்து பரமத்து எதுவுமே கிடையாது. புத்தி என்னென்ன பாபா சொல்லியிருக்காரு? பியூர் இன்டெலெக்ட், ரிஃபைன்ட் இன்டெலெக்ட், சிரேஷ்ட புத்தி, விஷால் புத்தி, ஈஸ்வரிய புத்தி, தெய்வீக புத்தி, ஸ்வச்ச புத்தி, தீட்சண்ய புத்தி, மகான் புத்தி, மஹீன் புத்தி, சூட்சுமமான மஹீன் புத்தி, ஷார்ப்பான புத்தி, ஸ்பஷ்ட புத்தி, ஸ்வச்ச புத்தி. பாபா சொல்வார்ல ஷ்ரூட் புத்தி சாகார முரளியில், அதாவது கற்பூர புத்தி. அப்புறம் ஹன்ஸ் புத்தி, அதாவது அன்னப்பறவையினுடைய புத்தி, பரம பவித்ர புத்தி. அப்புறம் தேஜ் புத்தி, ஸ்பீடான புத்தி, திரிகால தரிசி புத்தி, எல்லைக்கப்பார் பேகத்து புத்தி, அதாவது எல்லைக்கப்பாற்பட்ட புத்தி, நிர்ணய புத்தி, நிர்ணயாத்மக் புத்தி. ஜெகதீஷ் பாய் எழுதியிருக்காரு. ஜெகதீஷ் பாயை பார்த்து பாபா சொன்னார் ஒரு தடவை, 6 அடி 7 அடி புத்தி, அவ்வளோ உயரம் புத்தி. அப்போ ஒரு பாயிண்ட் என்ன, 7 அடி உயர புத்தி. தர்க்கம் செய்யும் புத்தி, ஷமிக்ஷா செய்யும் புத்தி. ஷமிக்ஷானா என்ன? ஷமிக்ஷானா விமர்சனம் செய்யும் புத்தி. பல்வான், சாத்விக், சுத்தம், பவித்ரம், நிர்மல். அப்புறம் வேற என்னெல்லாம் புத்தி இருக்குது? அப்புறம் ஏகாக்கிரதா புத்தி, ஒருநிலைப்பட்ட புத்தி. வேற என்ன? நிச்சல் புத்தி, அதாவது தெளிந்த நீரோடை போன்று அமைதியான தெளிவான புத்தி. பாரஸ் புத்தி, அப்புறம் சமர்த்த புத்தி, அப்புறம் விஷால் புத்தி, சமர்ப்பித் புத்தி, கிளீன் புத்தி, கிளியர் புத்தி, தயாலு புத்தி, கிருஷ்ட புத்தி, அனாசக்தி புத்தி, விலக்ஷன் புத்தி,
கெஹன் புத்தி, ஆழமான புத்தி. வைராக்கியம் நிறைந்த புத்தி, ராஜஸ்வ புத்தி, தாமசீக புத்தி, அப்புறம் என்ன சாத்வீக புத்தி. அப்போ அந்த மாதிரி நிறைய புத்தியினுடைய செயல்பாடை குறித்து பாபா சாகார் முரளியில் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். அதனால் அடிக்கடி ஏதாவது ஒரு இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து அந்த முரளியினுடைய பாயிண்ட்டு கூட அதில் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை நம்ம புத்திக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதில் புத்தியை ஓட விடணும். அப்போ தான் புத்தி வந்து துரு பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி வந்து இளநீ வெட்டுறாங்கன்னா, இளநீ வெட்டக்கூடிய கத்தியை வந்து வெட்டாமலே வச்சுருந்தா அது துரு பிடிச்சி போயிடும், வெட்டாது. அது வெட்ட வெட்ட என்ன ஆகும், இன்னும் ஷார்ப்பாக. ஒரு தடவை வெட்டினா கொஞ்சம் ஷார்ப்பாகும், 2 இளநீ வெட்டினா இன்னும் ஷார்ப்பாகும், 10 இளநீ வெட்டினா இன்னும் ரொம்ப ஷார்ப்பாயிடும். இந்த மாதிரி புத்திக்கு வேலை கொடுக்க அது இன்னும் ஷார்ப்பாகும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க், ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து 3 ஏணி, 3 லேடர். அதில் வந்து அந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து இருக்குது. அதாவது ஒரு ஏணி வரைகிறீங்க, அதில் மேலே பறந்தாமல் இருக்குது, இந்த வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, மேலே பறந்தாமல் இருக்குது. அப்புறம் நடுவில் சுவிட்ச் மோதனம் இருக்குது, கீழே நம்ம பூமியில் ஸ்தூல வதனத்தில் நின்றுட்டுருக்குறோம். அது ரொம்ப ஈஸியாக மேலே போகிறோம், கீழே வரோம், மேலே போகிறோம், கீழே வரோம். ஆனால் லேண்டிங் எங்கே பண்ணணும், கீழே தான் லேண்டிங் பண்ண முடியும். எப்படி ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர்லாம் பறக்குது, மேலே லேண்டிங் கிடையாதுல்ல, கீழே தான் லேண்ட் பண்ணி ஆகணும். அதே போல் நமக்கும் மேலே பார்க்கிங் கிடையாது, கீழே வந்து தான் பார்க் பண்ணணும். 2வது ஹோம்ஒர்க்கு ஒரு கண்ட்ரோல் ரூமினுடைய பிக்சரை வரையணும். அதாவது எப்படி வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து பாட்டு போடுறாங்க, லைட் போடுறாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அதே போல் இது நம்மளுடைய சிந்தனைகள் என்னெல்லாம் வருது, அதை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி இது வந்து கண்ட்ரோல் ரூமு வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பட்டன் வந்து இப்படி மாஸ்டர், ஃபேனுக்கான மாஸ்டர் பட்டன் இருக்குது, லைட்டுக்கான மாஸ்டர் பட்டன் இருக்குது, ரெட் லைட்டுக்கான மாஸ்டர் பட்டன் இருக்குது. அந்த மாதிரி டோட்டலாக மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம கையில் அங்கே பட்டனாக வச்சுருக்காங்க. அது நம்ம கையில் இருக்குது. எந்த பட்டனை நான் அமுத்தணும், அது துக்கத்தினுடைய பட்டனை நான் அமுத்தணுமா, இல்லை வலியினுடைய பட்டனை நான் அமுத்தவா, இல்லை வந்து நடிப்பினுடைய பட்டனை நான் அமுத்தவா, இல்லைன்னா எக்ஸைட்மெண்ட்டினுடைய பட்டனை அமுத்தவா. சில நேரம் மனிதர்களுக்கு அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. ஏதாவது பார்ட்டி நடக்குது, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுது, ஊக்கம் உற்சாகம் அளவு கடந்து போயிடுது. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன ஆகுது, ஷோ, வெளிப்பகட்டு. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு வெளியில் ஒரு அவங்கள காட்டிக்கிறாங்களா, அது நான் அல்ல, அது ஒரிஜினல் நான் கிடையாது, அது வேற ஒருத்தர், அது ஒரிஜினல் நான் அல்ல. டெம்பரரியாக யாரோ ஒருத்தர் வர்றாரு, எக்ஸைட்மெண்ட்டான ஒருத்தர். இந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஊக்கம் உற்சாகம், அளவு கடந்த ஊக்கம் உற்சாகத்தில் நம்மளே இழந்துடுறோம். அதாவது இந்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும். எப்படி வந்து பாபா வீட்டில் வந்து முரளி கிளாஸ் நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, இல்லைன்னா கண்ட்ரோல் ரூம் தனியாக வச்சுருப்பாங்க, அதில் வந்து நிறைய சுவிட்ச் இருக்கும், அதை ஒருத்தர் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி இது ஒரு கண்ட்ரோல் ரூம், அதில் டேபிள் இருக்குது, கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாம் அதில் இருக்குது, அங்கே ஒருத்தர் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அது நான் தான். அந்த மாதிரி வரையணும். ஓகே, இந்த பட்டன் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள். இந்த பட்டனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், நான் தான். 3வது ஹோம்ஒர்க்கு ஏரோப்ளைன், டிவைன் இன்டலெக்ட், தெய்வீக புத்தி, திவ்ய புத்தி. நம்மளுடைய புத்தி என்ன ஆயிடணும், ஏரோப்ளைன் மாதிரி ஆயிடணும். அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே, இந்த மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ட்ரில். அதில் பாபா என்ன சொன்னார், எப்படி ஏரோப்ளைன் மேலே பறக்கணும் அப்படின்னா அதுக்கு ரீஃபைண்டு, டபுள் ரீஃபைண்டு இல்லை ட்ரிபிள் ரீஃபைண்ட் பெட்ரோல் போடணுமோ, அதே போல் நமக்கும் பாபா டபுள் ரீஃபைண்ட் பெட்ரோல் போடணும். அது என்ன சொன்னார், மன்மத் பரமத் அப்படிங்கிற கலப்படம் அங்கே கலந்து இருக்குது அப்படின்னா அப்போ பறக்காது. அப்புறம் அங்கே துர்கட்னா நடந்துடும், ஆக்சிடெண்ட் ஆயிரும், ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு விடும். என்ன ஆகும், ஆக்சிடெண்ட், துர்கட்னா ஏற்பட்டு விடும். கிராஸ் லேண்டிங், அதாவது சில நேரம் விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்து, இல்லை ஹெலிகாப்டர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து பூமியில் விழுந்தது, சாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை, வேற ஒருத்தவங்க கையில் இருக்குது. பரமத்து மன்மத்து பரமத்துனா நம்ம கண்ட்ரோல் இல்லை, வேற யாரும் நம்மளை ஆட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க அட்வைஸ் மூலமாக அவங்கள கேட்டு அவங்க இஷ்டப்படி ஆடிட்டு இருக்கிறோம். அப்போ கண்ட்ரோல் இழந்து கீழே விழ வேண்டியதான். அதனால் உங்களுக்கு நீங்களே புது சிந்தனைகளை நீங்கள் உருவாக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், அதுக்கான விதி என்ன, முரளியை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு லைனை படிங்க, மெயின் பாயிண்டை படிங்க, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு லைன் படிங்க, அதை பற்றி யோசிங்க. அப்புறம் அந்த படித்த விஷயங்களை இயற்கை கூட கனெக்ட் பண்ணி
நினச்சி பாருங்கள். பாபா பாருங்கள் எப்போ மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாரு, உதாரணம் கொடுத்துருக்குறாரு. அதாவது நம்ம பார்த்தோம், இப்போ வரைஞ்சிருக்கோம்ல, இப்போ ஏணிப்படி வரைஞ்சிருக்கிறோம், பிளெயின் வரைஞ்சிருக்கிறோம். எந்த ஏணி எந்த பிளெயினு கனெக்ட் பண்ணி நம்ம பாபா நமக்கு சொல்லி புரிய வச்சுருக்காரு. இப்போ எவ்வளோ உயர்ந்த இது கற்பனை திறன் தானே. அதே போல் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இயற்கையினுடைய சாதனங்கள் கூட உங்களுடைய சிந்தனைகளை ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா பாபாவுடைய ஞானம் நிராகாரமானது. அதுக்கு நம்ம ஒரு ஆகாரம் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அப்போ தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களால் புரிஞ்சுக்க முடியணும். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய எக்ஸாம்பிளை அந்த நிராகார பரமாத்மாவுடைய மகா வாக்கியங்களோட கனெக்ட் பண்ணும்போது தான் புரிஞ்சுக்க முடியும். தெரிந்த ஒரு பொருள் இருந்தால் தெரியாத ஒரு பொருளை புரிய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய புத்தி ஸ்தூலமான பொருட்களை தான் புரிஞ்சுக்கும். பாபா சொல்கிறாங்க டல் ஹெட்டட்னு சொல்கிறார்ல, ஏன்னா அவங்களால நிறைய விஷயங்களை பிடிச்சிக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. 4வது ஹோம்ஒர்க்கு ஒரு பிரெயினுடைய மூளையினுடைய சித்திரத்தை நீங்கள் வரையணும். வரைஞ்சாலும் சரி, இல்லை ஃபோட்டோ ஏதோ ஒரு எடுத்தாலும் சரி. என்னுடைய பிரெயின், இந்த பிரெயினுக்குள்ள இதில் சிந்தனைகள், அதாவது சிந்தனைகள் கிடையாது, விசாரங்கள் இல்லை, பிரகாசத்தால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ எல்லாருமே இப்போ கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய பிரெயினை நீங்களே பாருங்கள். என்னுடைய பிரெயினில், என்னுடைய மூளையில் தெய்வீகமான பிரகாசம் இருக்கின்றது, தெய்வீக சக்தி நிறைந்திருக்கின்றது. இந்த ஒரு பிரகாசம் என்னுடைய முழு உடலிலும் பரவுகின்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து 4 பக்கமும் பரவிட்டு இருக்குது அந்த பிரகாசம். என்னுடைய மூளையில் தெய்வீகமான ஒளி இருக்கிறது. என்னுடைய மூளையில் தெய்வீக ஒளி நிறைந்து இருக்கிறது. ஓம் சாந்தி. அப்போ இன்னைக்கு 4 காரியம். ஒன்று ஏணிப்படி, அதில் மேலே கீழே போயிட்டே இருக்கணும். பரந்தாம, சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம், சில நேரம் மேலே, சில நேரம் நடுவில், சில நேரம் கீழே. எப்படி பாபா சொல்லுவார்ல, எக்ஸாம்பிள் உங்கள் ரூமை சேஞ்ச் பண்ணுற மாதிரி, இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறீங்க, அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வர மாதிரி, அந்த மாதிரி ஃபீல் ஆகணும். ஒரிஜினலாக அங்கே போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகணும். 2வது ஹோம்ஒர்க்கு கண்ட்ரோல் ரூம். 3வது ஹோம்ஒர்க்கு பிளைனு, பறக்கிறது, தெய்வீக புத்தியினுடைய விமானம். 4வது இப்போ பார்த்தோம் பயிற்சி, நம்மளுடைய மூளை பிரகாசத்தால் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அடுத்த பயிற்சி. இப்போ பாபாவுடைய மகா வாக்கியத்தை பார்க்கலாமா? பாபா என்ன சொன்னார் அப்படின்னு. அமிர்த வேலையிலிருந்து ஆன்மீக ட்ரில்லினுடைய பயிற்சி பண்ணுங்க. அதாவது எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் என்றால், நான் இப்பொழுதுதான் அவதரித்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி பண்ணணும். சில நேரம் எப்படி புரிஞ்சுக்கோங்க, நான் அசரீரி ஆத்மா, பரந்தாமத்தினுடைய நிவாசி, அதாவது அவ்யக்த ரூபத்தில் அவதாரம் செய்திருக்கிறேன். அப்புறம் அதன் பிறகு சில நேரம் உங்களை நிராகாரா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா அவ்யக்த வதனவாசியாக புரிஞ்சுக்கோங்க. 3 ஸ்டேஜஸை நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கான உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போடுறீங்க அந்த மாதிரி. அதனால் அமிர்த வேளையில் இந்த விசேஷமாக அசரீரி பவ அப்படிங்கிற இந்த வரதானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த விசேஷமான பயிற்சியை செய்யுங்க. உங்களுடைய புத்தியை இப்போ எங்கே இருக்க வைக்கணும்? நான் பரந்தாமத்தில் 1 மணி நேரம் இருக்கணும், சூட்சுமதனத்தில் 1 மணி நேரம் இருக்கணும், இல்லைன்னா சத்தியுகத்தில் 1 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு எண்ணம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அங்கே நிலைச்சி இருக்க விருப்பம்னீங்கன்னா அங்கே நிலைச்சி இருக்க வைக்கணும். நினைச்சிங்க, அங்கே போய் நிலைச்சிட்டீங்க. இந்த ஆன்மீக ட்ரில்ல புத்தி மூலமாக செஞ்சிட்டே இருங்க. 1 மணி நேரம் இல்லைனா கூட ஒரு நிமிஷம், இல்லை அரை நிமிஷம், இல்லை 10 செகண்டு. நம்ம அங்கேயே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போன மாதிரி ஒரிஜினலாக அந்த மாதிரி நம்ம அந்த சுரூபமாக ஆகும் பொழுது அந்த பயிற்சி நம்மளுடைய புத்தியை தெய்வீகமாக மாற்றிடும். இப்போ பரந்தாமவாசியாக இருக்கிறீங்க, உடனே அடுத்த செகண்டே சூட்சுமந்தனத்துக்கு வந்துட்டீங்க, அடுத்த செகண்டு பரிசுத்த ஆகிட்டீங்க. அப்புறம் இப்போது அடுத்த செகண்டே சாகார உலகத்தில் வர்றீங்க, இந்த கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுக்கிறீங்க, கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுத்து கர்மயோகி ஆயிடுறீங்க.
இதற்குத்தான் சொல்லப்படுகிறது சங்கல்பங்களின் சக்தியை கண்ட்ரோல் செய்வது, எண்ணங்களுடைய சக்தியை நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சங்கல்பங்கள் அதாவது எண்ணங்கள் உங்களுடைய படைப்புகள், ஆனால் நீங்கள் படைப்பவர், கிரியேட்டர். எவ்வளவு நேரம் எந்த சங்கல்பம் உங்களுக்கு வேணுமோ அந்த சமயம் அங்கேயே நிலைச்சிருக்கக்கூடிய மாதிரி உங்களுடைய புத்தி ஸ்திரமாக இருக்கணும். எங்கு நீங்கள் உங்களுடைய புத்தியை வைக்க விரும்புகிறீங்களோ அங்கே அந்த புத்தி தானாகவே அங்கே ஈடுபடணும். இதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அதிகாரி. இந்த பயிற்சி இப்போ கம்மியாக இருக்குது, அதனால இந்த ஒரு பயிற்சி பண்ணுங்க. உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நீங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. அதை வச்சு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நான் எவ்வளோ நேரம் அங்கே இருந்தனோ இல்லை இருக்கணும்னு நினச்சனோ அந்த நேரம் அந்த ஸ்திதி எனக்கு நான் நினச்சிருந்தேனா? இந்த செல்ஃப் ப்ரோக்ராமிங், நான் என்னுடைய ப்ரோக்ராமை நானே ஃபிக்ஸ் பண்ணேன், அதை நானே அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். தன்னுடைய பட்டியை தானே தான் செய்யணும். வெளிமுகமாக அங்கே பட்டி வைக்கிறதுக்காக நீங்கள் காத்திருக்காதுங்க. இப்போ குமாரர்களுடைய பட்டி வரும், இப்போ தாய்மார்களுடைய பட்டி வரும், இப்போ அதர்குமார்களுடைய பட்டி வரும், டீச்சர்ஸினுடைய பட்டி வரும், இல்லைனா இப்போ சென்டர்னுடைய பட்டி வரும், தேட் சண்டே பட்டி வரும், இல்லைனா சோன் பட்டி வரும், மதுபன் பட்டி வரும். இப்படின்னு வெளிமுகமான பட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணாதுங்க. உங்களுக்கு நீங்களே பட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ பட்டி நான் வருது போதில்ல, அப்போ நான் நல்லா பட்டி பண்ணி நல்லா கட்டியாயிருவேன் அப்படிம்பாங்க. அப்போ அது வரைக்கும் வீக்காக இருக்க போகிறீங்களா? இப்போ வரப்போகிறது இல்லை, ஏதோ ஒரு அடுத்த வாரம் வரப்போகுது பாருங்கள், இல்லை அடுத்த மாதம் வரப்போகுது பாருங்க, பட்டி மதுபன் போவேன், நல்லா பட்டி பண்ணி சூப்பராக பவர்ஃபுல்லாக ஆகிட்டு தான் வருவேன். நிறைய குமார்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் எடுக்கிறதில்ல, அதனால் அந்த பட்டியில் போய் ஒரு வழி பண்ணிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு வெளிப்புறமான பட்டிக்காகவும் காத்திருக்காதீர்கள். இப்படி சொல்லி அந்த பட்டிக்கு போயிருப்பீங்க, அந்த பட்டியில் ஒரு அனுபவம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி அப்போ நம்ம உள் மனசு அப்போ ரெடியாக இருக்காது அந்த மாதிரி. அதனால் ஆயிரக்கூடும். அதனால் உங்களுக்கு நீங்களே பட்டி வச்சுக்கோங்க. வெளியில் வைக்கிறாங்களோ வைக்கலையோ, பட்டி நடக்குதோ இல்லையோ, நமக்கு நம்ம பட்டி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதனால் திவ்ய புத்தியை செக் பண்ணுங்க, அது சரி பண்ணுங்க. திவ்ய புத்தியினுள்ள அபிமானமும் இருக்கக்கூடாது, அது சக்திசாலியாக இருக்கணும். திவ்ய புத்தி ரொம்ப சக்தி நிறைந்தது, ஆனால் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பாப்தாதாவனுடைய ரிஃபைன்டு, அதாவது உயர்ந்த வழி அப்படிங்கிற சாதனை அங்கே தேவையாக இருக்குது. சாதனம் எப்படி இன்றைய காலத்தில் டபுள் ரீஃபைன் பெட்ரோலுங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது, அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் பாப்தாதாவினுடைய இது டபுள் ரீஃபைன்டு பெட்ரோல், டபுள் ரீஃபைன்டு சாதனம். கொஞ்சம் கூட மன்மத்தோ இல்லை பரமத்து அப்படிங்கிற டஸ்ட் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போவோம், இல்லைன்னா ரொம்ப கீழே போயிடும். அதனால செக் பண்ணுங்க. தெய்வீக புத்தி அப்படிங்கிற இந்த விமானத்தில் சதா டபுள் ரீஃபைன்டு பெட்ரோல் அப்படிங்கிற அந்த சாதனம் இருக்கிறதா? அதாவது மன்மத் பரமத் இல்லாமல் இருக்குதா? அந்த பெட்ரோலில், அதாவது அந்த புத்தியில் ஏதாவது குப்பைகள் வருதா? வரல தானே? ஏன்னா சத்தியுகத்தில் எப்படி சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் ஆக்சிடென்ட் ஆகாது. அதே போல் ஏன்னா நீங்கள் இங்கே செஞ்ச உயர்ந்த சிரேஷ்ட காரியத்தினுடைய பிராலப்தை தான், அதனுடைய பலனை தான் அங்கே அனுபவம் பண்ணுறீங்க. அதனால் அதே போல் அந்த மாதிரியான தவறான காரியம் அங்கே கிடையாது. அதை நம்ம அனுபவிக்க வேண்டிய அளவு சூழ்நிலை அங்கே ஆகாது. ஏன்னா நம்ம அங்கேருந்து நம்மளுடைய பலனை எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே சுகம் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி சங்கமேகத்தினுடைய காட்லி கிஃப்ட் திவ்ய புத்தி சதா அனைத்து விதமான துக்கம் மற்றும் ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டதாக வைத்து கொள்ளும். திவ்ய புத்தி ஒரு பொழுதும் ஏமாறாது எங்கேயுமே. திவ்ய புத்தி சதா முக்தி நிலையில் இருக்குது. திவ்ய புத்தி உடையவங்க ஒரு பொழுதும் ஏமாற முடியாது. துக்கத்தினுடைய அனுபவம் அவங்களால செய்ய முடியாது. அதனால சதா அவங்க சேஃபாக இருக்கிறாங்க, அனைத்து ஆபத்துகள்லேருந்தும் விடுபட்டு இருக்கிறாங்க, முக்தியாக இருக்காங்க. அதனால இந்த காட்லி கிஃப்டினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கூடவே இந்த கிஃப்டை சதா சுத்தமாக வச்சுக்கோங்க. புரிந்ததா? இந்த கிஃப்டினுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுதா? கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா, இல்லை சிலருக்கு தான் கிடைச்சிருக்கா? எல்லோருக்கும் கிடைத்து விட்டது தானே பாபா கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அதை பாதுகாப்பாக வைக்க தெரியுதா இல்லையாங்கிறது தன்னை பொறுத்து தான் இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாங்க, அமிர்த வேலையில் அதை செக் பண்ணுங்கள் தன்னைத்தானே. அமிர்த வேலையில் அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா முழு நாளும் அது கரெக்டாக இயங்கும். ஒருவேளை
தானாகவே நம்மளால் அதை சரி பண்ண முடியல அப்படின்னா அதை சரி பண்ண வைங்க. ஒருவேளை புத்தி அவ்வளோ வீக் ஆயிடுச்சு, புத்தி அந்த அளவு மூடு அவ்வளோ டவுனில் இருக்குது, அந்த அளவு டிப்ரெஷனில் இருக்குது, அந்த அளவு உதாசி நம்மளை மூழ்க அடிச்சிருச்சு, அப்போ அங்கே ஹெல்ப்பு ரொம்ப முக்கியம். வேற ஒருத்தருடைய உதவி தேவைப்படுது. ஒருவேளை அவர் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஆசை, உண்மையான ஆசை இருக்குது அப்படின்னா, உண்மையிலே அவர் விரும்புகிறாருங்க வெளியில் வரணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒருத்தவங்களை பாபா அனுப்பி வைப்பார், அவங்களுக்காக கிடைப்பாங்க. உண்மையான ஆசை விருப்பம் இருக்கும் பொழுது தானாகவே இயற்கை கூட ஹெல்ப் பண்ணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தார். அவர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேப் விட்டு குடிச்சிட்டே இருக்கிறாரு, தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாரு. சாராயம், கல், இந்த மாதிரி ஏதோ ஒன்று போதை அது என்ன சொல்ல, குடிகாரருங்க அவர். அவருடைய அம்மா அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிராமத்தில் பார்த்துருப்பீங்களா, 20 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 50 ரூபா கொடு அப்படின்னு கேட்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பேர். அவர் வந்திருந்தாரு. அவர் சொல்கிறாரு, என்ன காப்பாற்றுங்க, நான் இந்த சாக்கடையில் மாட்டிக்கிட்டேன். அதாவது அவருக்கு என்ன ஃபீல் ஆயிருந்து, நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற ஃபீல் மட்டும் இருந்தது. இப்போ என்னை காப்பாற்றுங்க, அந்த சாக்கடையிலேருந்து என்னை வெளியிடுங்க. அவரால் நடக்கக்கூட முடியல, அப்படி கை காலெல்லாம் அப்படி நடுங்குது, கடன்னு நடுங்குது. இப்போ கூட இருக்காரு ஆஸ்பத்திரியில். இன்னைக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆயிடுவார். என்ன வெளியிடுங்க காப்பாற்றுங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் ஸ்டாப்பாக குடிச்சிட்டே இருக்காரு. யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட 10 ரூபா கொடுன்னு வாங்கி போய் எப்படியோ குடிச்சிடுறது. குடிக்கலைன்னா அவ்வளோதான், தலை வெடிச்சிடும். ஆனால் அவருக்கு என்ன இருந்தது, இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிட்டார். நான் பள்ளத்தில் விழுந்துட்டேன், குழிக்குள்ளே விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றுங்க. அதனால் நமக்கு வெளியே வரணும் அப்படின்னா ஒரு ஆசை நமக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இருக்கணும். அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போ உங்களால் சரி பண்ண வரல அப்படின்னா சரி செய்ய வைங்க. அமிர்த வேலையில் தான் நீங்கள் எதையுமே கரெக்ட் பண்ண முடியும். மனன சக்தியின் மூலமாக சக்திசாலி ஆகுங்கள். டெய்லி ஒரு டைட்டில் உங்களுடைய சொமான எடுத்துட்டு அதை மனனம் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்கள் மனன சக்தி மூலமாக சதா சக்திசாலி ஆயிடுவீங்க. ஒருவேளை நமக்கு இப்படி ஃபீல் ஆகுது, நான் இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கிறேன், ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? எப்படி உடல் ரீதியாக வீக்காக ஃபீல் ஆகுதுன்னா குளுக்கோஸ் குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, இல்லை சாப்பிட்றாங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. அதே போல் இங்கே என்ன பண்ணணும்? பிச்சை கேட்கக்கூடாது, இதைத்தானு கேட்டாலே கூடாது. என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு டாபிக் எடுங்க, பேப்பர் பென் எடுங்க, அந்த சால்வ் பண்ணுங்க. அது இல்லை இது பாயிண்ட் எடுத்து அதை சிந்தனை பண்ணுங்க. அப்போ புத்தி ஓட ஆரம்பிக்குது இல்லையா? முரளி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்தளவு புத்தி ஓடாது. ஒருவேளை அதனுடைய கேள்வி பதில்கள் இருக்கு இல்லையா, அந்த கேள்வி பதிலை நம்ம சால்வ் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா புத்தி நல்லா ஓடும். இது ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்டா. ரெண்டாவது என்ன பண்ணலாம், எதையாவது எழுதுங்க சிந்தனை பண்ணி. மூணாவது ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு ஆசையே இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, ஆனாலும் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும், வலுக்கட்டாயமாக, பிடிவாதமாக. ஏன் ஆசை இல்லை சிந்தனை பண்ணுறதுக்கு? ஏன்னா புத்தி ரொம்ப கீழே இருக்குது, டவுனில் போயிடுச்சு. அசாந்தி, ஒரு மன அழுத்தம், பயம், துக்கம், கவலை. நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமான, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நேரத்தில் வரும். ரொம்ப டவுனில் போயாச்சு, எந்த ஒரு பிடிப்புமே இல்லை லைஃப்பில், என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த மாதிரி வரும் சூழ்நிலை. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். ஒரு ஸ்தூலமான காரியம் செய்யுங்க, இல்லை சூட்சமான காரியம் செய்யுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கணும். சும்மா உட்காந்துட்டோம் அவ்வளோதான், டிப்ரெஷனில் போயிடும், பைத்தியம் ஆயிரும், மெண்டல் ஆயிரும். இல்லைன்னா ஏதாவது எழுதுங்க. நிறைய எழுத்தாளர்கள் இந்த மாதிரி நிலையில் தான் எழுத்தாளர்களாக உதயமாகறாங்க. அவங்களுடைய துக்கத்தினுடைய ஆழத்தில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது எழுதுவோம் அப்படின்ட்டு எழுதி தான் அவங்க ரொம்ப புகழ் பெற்றவங்களாக இருக்காங்க. ஹாரி பாட்டர் புக்கு கூட அந்த மாதிரி தான். அவங்க ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலையில் அவங்க புக்கு எழுதுனாங்க, அந்த ஸ்டோரிஸை. அது ரொம்ப உலக புகழ் பெற்றதாக அவங்களுக்கு நிறைய பணத்தை அது அள்ளி கொடுத்தக்கூடியது ஒரு சாதனம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எப்படி நினைங்க, இந்த முரளியிலேருந்து நான் ஒரு 10 பாயிண்ட் எடுப்பேன். 10 பாயிண்ட் எப்படி ஒரு முரளி நம்ம கிளாஸ் கேட்கும்போது எழுதுகிறோம் பாயிண்ட்டு, நம்ம பிடிச்ச பாயிண்ட்டு, அதே போல் ஒரு 10 பாயிண்ட் இந்த முரளியிலேருந்து நான் எழுதணும் அப்படின்ட்டு குறிக்கோள் வச்சுட்டு படிங்க. இப்போ இன்றைக்கி சண்டே என்னுடைய அவ்யக்த வாணி படித்தோம் இல்லையா, ஒவ்வொரு யாரையாவது சொல்கிறீங்க 100 பாயிண்ட் எழுதுங்கன்னா கூட அந்த முரளியிலேருந்து 100 பாயிண்ட் எழுத முடியும். அவ்வளோ பாயிண்ட்ஸினுடைய சுரங்கங்கள் அந்த அவ்யக்த முரளியில் இருந்தது. இன்னைய அவ்யக்த முரளியில், சண்டே முரளி.
ஆனாலும் அது கம்மி தான். 100ல் அதை விட நிறைய எழுதலாம். அலட்சியம், சோம்பேறித்தனம், வேற என்ன சொன்னார் பாபா? சாக்கு போக்கு. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம விஸ்தாரமாக அதை சிந்தனை பண்ணணும். அப்போ சக்திசாலியான புத்தியின் மீது மாயை தாக்குதல் தொடுக்காது. மாயா என்ன அட்டாக் பண்ணிடுச்சு, நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றுக்குங்க. அப்போ தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும். அதற்கான ட்ரீட்மெண்ட் அங்கே நடக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் நடக்காது. நம்ம இப்போ விழுந்தாச்சுங்க, கீழே கிடக்குறாங்க, அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. நான் மீண்டும் எந்திரிக்கணும். முக்கியமான விஷயம் புத்தியினுடைய பலவீனம். அதை நிவாரணம் என்ன? மனன சக்தி. இதான் ஒரு சோமான் எடுங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன், நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவான். அதை ரிப்பீட் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ரிப்பீட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்? அதை ரிப்பீட் பண்ணுறதுனால அங்கே ஒரு சலிப்பு ஏற்படுது. ஏதாவது ஒரு சோமான் எடுத்துக்க, அதாவது மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன் பார்த்தோம்ல. ரிப்பீட் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது. ரிப்பீட் பண்ணுறதுனால போர் தான் அடிக்கும், அவ்வளோதான். அப்புறம் நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் எழுதுறதுனாலையும் அங்கே அந்த அளவு தேவையான அது பத்தாது. அதை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்துங்க. அதனுடைய சப்தத்தை மாற்றிக்கோங்க கொஞ்சம். அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக. இப்போ சக்தி, என்ன சக்தி, எப்படிப்பட்ட சக்தி, என்னெல்லாம் சக்தி, இந்த சக்திகளுடைய சித்திரங்களை அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. சர்வ சக்தி அப்படின்னா அதில் 8 தான் இருக்கா, இல்லை நிறைய இருக்கா, இல்லை வேற என்னெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் சக்தி, எந்த மாதிரியான சக்தி, சக்திகளை மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எப்படி அதை யூஸ் பண்ணாங்க, இதிகாசத்தில் என்ன வர்ணனை, சக்தியினுடைய வர்ணனை என்னவா காட்டியிருக்காங்க. நவராத்திரி நடக்குதுலையே போய் பாருங்கள். அவைய சக்திகளை எப்படி அவகானம் பண்ணுறாங்க, எந்தெந்த ரூபத்தில் அவகானம் பண்ணுறாங்க. நான் தான் அந்த சக்தி, சிவனுடைய சக்தி, ஆதி சக்தியாக இருக்கிறேன். ஓகேவா? இன்றைய 3 பாயிண்ட்ஸு, 4 ஹோம்ஒர்க். அச்சா, ஓம் சாந்தி.